ஓம் சக்தி. குரு சீடர் உதாரண கதைகளில் போர்களை தவிர்ப்பது எப்படி எனும் தலைப்பின் கீழ் ஒரு சிறு கதை ஒன்றை கேட்போம். குருவின் ஆசிரமத்திற்கு அன்று படைவீரர்கள் தங்களது படைத்தளபதியுடன் ஆசி பெற வந்திருந்தனர். குருவின் முன் தாங்கள் கொண்டு வந்த காணிக்கை பொருட்களை வரிசையாக அடுக்கி ஒருவர் பின் ஒருவராக ஆசி பெற்றனர். பின் அனைவரும் குருவின் முன் அமர்ந்து கொண்டனர். முன் வரிசையில் படைத்தளபதியும், பின்னால் ஐவர் வரிசையாக இதர வீரர்கள் அனைவரும் அமர்ந்து கொண்டனர். படைத்தளபதி மண்டியிட்டு, குருதேவா, நாங்கள் போரின் போது வீர மரணம் அடைந்தால் எங்கள் குடும்பத்தினர் ஆறுதல் பெற்று அமைதியடைய தாங்கள் செய்திட வேண்டும். இதுவே எங்கள் அனைவரின் கோரிக்கையாகும் என்றார். குரு அமைதியுடன் இருக்கும்படி சைகை செய்துவிட்டு அன்னையை நோக்கி அனைவரையும் தியானிக்க கூறினார். தானும் அவ்வாறே தியானித்தார். அன்னை இக்கூட்டத்தில் யார் யார் வீர மரணம் அடைவார்கள் என காட்டினாள். பின் குரு, அம்மா, நான் எவ்வாறு இவர்களை வழிநடத்துவது என்று வேண்டிய போது அன்னை என்ன கூறினாள்? இதோ குருவே கூறுகின்றார். உங்களில் வீர மரணம் அடைய போகிறவர்களை நான் அறிந்து கொண்டாலும் அதனை தெரிவித்திட அன்னை தடை விதித்துள்ளாள். அதனால் நீங்கள் அனைவரும் கவலையின்றி உங்களுடைய கடமையை செய்திருங்கள். நீங்கள் என்னை அடைக்கலமாக அடைந்து அன்னையை நாடியபடியால் நான் உங்கள் அனைவருக்கும் ஒரு வழி காட்டுகிறேன். நீங்கள் போரிடும் போது உங்கள் மனம் அன்னையை எண்ணியவாறு இருக்க வேண்டும். உங்களை தற்காத்துக் கொண்டே போர் புரியுங்கள். போரின் போது உயிர் துறக்க நேரிட்டால் அன்னை உங்களை தன் மடியில் வைத்துக் கொள்வாள். இவ்வாறு குரு விலக்கி கூற கூற படை வீரர்களின் கண்கள் கலங்கின. குரு இறுதியாக அனைவருக்கும் இரட்சை கயிறு அளித்தார். படைத்தளபதி குருவிடம், குருதேவா, தங்கள் கூறிய விஷயங்களை, உபதேச மொழிகளை நெஞ்சில் பதித்தோம். போர் முடிந்த பின் தங்களை காண வருகிறோம் என கூறி விடை பெற்றார். குரு அமைதியாக அமர்ந்திருந்தார். அவர் முகம் அன்னையை பார்த்தவாறு இருந்தது. அம்மா, நீதான் இவர்களை ரட்சிக்க வேண்டும் என வேண்டினார். அன்னை, ஆக்கல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழில் புரிபவள் நான். அதர்மத்தை அழிக்க தர்மம் போர் புரிய வேண்டியுள்ளது. இதனால் ஏற்படும் உயிர் சேதங்கள் குறித்து கவலையுறுகிறாய். ஆனால் அதர்மத்தால் ஏற்படும் உயிர் சேதத்தை காட்டிலும் இது குறைவுதான். அது மட்டுமல்லாமல் அதர்மத்தை வளரவிட்டால் அது பெரும் ஆபத்தாகும். ஆகவே போர் குறித்து அஞ்ச வேண்டாம். குருவின் மனமோ மேலும் கவலையுற்றது. சமாதான வழியில் இவர்கள் போகக்கூடாதாமா? ஏன் போரிட வேண்டும்? உன்னை கொல்ல வரும் மிருகத்தை நீ கொல்ல மாட்டாயா? அதுபோல்தான் இதுவும். தற்காப்புக்கென போரிடுவது தவறாகாது என்றாள் அன்னை. குரு சமாதானம் அடைந்தார். அன்னை மறைந்தாள். நாம் தற்பொழுது கவனிப்போம். மனிதர்கள் மனிதத்தன்மை உடையவர்களாக அல்லாமல் மாறும் பொழுது அங்கே போர் ஏற்படுகிறது. இயற்கையும் சீறுகிறது. ஆகவே மனிதர்களாகிய நாம் மனித தன்மையை வளர்க்கவில்லையானால் உலகம் பல போர்களை சந்திக்க நேரிடும். ஆகவேதான் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட மனிதத்தன்மையை மனிதர்கள் உணர செய்ய இறைவன் மனித வடிவிலே வருகின்றான். நாம் நெருங்கிவிட்டோம். நம் ஆன்மீக குருவாகிய அருள் திரு அம்மா அவர்கள் நம்மிடையே வளர்த்த ஆன்மீகத்தின் அடிப்படையே மனிதத்தன்மையை உணர்தல்தான். அன்பு, பண்பு, கருணை என நற்குணங்களை வளர செய்து கோபம், பொறாமை, வெறுப்பு எனும் கலைகளை பிடுங்கி எறிந்து மனிதனை மனிதனாக மாற்றியது அருள் திரு அம்மா அவர்களின் ஆன்மீக வழிகாட்டுதல் தான். தொடர்ந்து கவனிப்போம். ஓம் சக்தி.